அன்னை மரியாள் இயேசுவின் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட உடனேயே அந்த பிரசன்னத்தை பிறரன்பு செயல் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இந்த பிறரன்பு செயல்கள் இந்த உலகில் இருக்கும் வரைக்கும் மரியா என்றுமே மரியாள். அப்படிப்பட்ட மரிக்காத மரியாள் இன்று உங்களையும் என்னையும் அதே போன்று இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு அதை பிறரன்பு செயலில் வெளிப்படுத்த அழைக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, அன்னை மரியாளை பற்றி ஒரு சில குறிப்புகள் தான் நம்முடைய நற்செய்தி நூல்களில் இருந்தாலும் அதிலிருந்து அவளுடைய ஆழமான ஆளுமை தன்மை பற்றியும் அவளுடைய ஆன்மீகத்தை பற்றியும் அவளுடைய கொள்கை பிடிப்புகளை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் நாம் நிறையவே அறிந்து கொள்ளலாம். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்லுகின்றாள். அதற்கு முன்னதாக கப்ரியேல் வானதூதர் மரியாளிடம் நீ இறைமகனை பெற்றெடுக்கப் போகிறாய் என்று சொல்லி அந்த இயேசுவின் பிரசன்னத்தை அவளில் இருப்பதை உணர்த்துகின்றார். அதை கேட்டவுடனேயே மரியா தன்னுடைய உறவினரான வயது முதிர்ந்த அந்த எலிசபெத்துக்கு பேறு காலத்தில் உதவி தேவைப்படும் என்பதை உணர்ந்து அவள் அங்கே செல்லுகின்றாள். கப்ரியேல் வானதூதர் மரியாளையிடம் நீ போய் உதவி செய் என்று சொன்னதாக நான் வாசிக்கவில்லை. மாறாக மரியாளை உணர்ந்து அந்த தேவைக்கேற்றாற்போல் அந்த பிறரன்பு செயலில் அவள் ஈடுபடுகின்றார். இந்த ஒரு சந்திப்பின் முக்கியத்துவம் அவளுடைய வார்த்தைகளிலும் வெளிப்படுகிறது. அன்னை மரியாள் தொடர்ந்து என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று சொல்வதன் மூலமாக அதில் வரக்கூடிய ஆழமான ஆன்மீகம், அவளுடைய கன்விக்ஷன்ஸ், அவளுடைய உறுதிப்பாடுகள், கொள்கை பிடிப்புகள் எல்லாம் வெளிப்படுகின்றன. இதை கருத்தில் வைத்து இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை தனி ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பிரான்சிஸ்கன் ஃபாதர்ஸ் 13ஆம் நூற்றாண்டில் இதற்கென்று தனியாக விழா ஆரம்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 6ஆம் அர்பன் என்ற பாப்பரசர் இதை அகில உலக திருச்சபையும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த விழாவை பரப்புகின்றார். 1389ஆம் ஆண்டு முதல் இந்த மே மாதம் 31ஆம் தேதியில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மே மாதத்தை தேவமாதாவின் வணக்க மாதம் என்று சிறப்பிக்கின்ற அந்த நிகழ்ச்சியின் அந்த ஒரு கொண்டாட்டத்தின் இறுதியில் இந்த விழா வைக்கப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த விழா நமக்கு பல ஆழமான செய்திகளை கொடுக்கின்றன. அன்னை மரியாளின் செயல், அன்னை மரியாளின் வார்த்தைகள், இந்த இரண்டு கோணங்களிலும் சிறிது சிந்தித்தால் இந்த விழாவின் ஆழம் நமக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். அன்னை மரியாளுடைய அந்த செயல், யாரொருவர் இறைவனின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகின்றாரோ அவர் உடனடியாக வேறு எந்த விதமான உந்துதலும் அல்லது யாருடைய வேண்டுகோளும் இல்லாமல் உடனடியாக அதனை பிறரன்பு செயலில் வெளிக்காட்ட வேண்டும் என்று அன்னை மரியாளுடைய செயல் நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்னை மரியாள் கப்ரியேல் வானதூதர் வந்து நீ இறைமகனை பெற்றெடுக்கப் போகிறாய் என்று சொன்னவுடன் அந்த ஒரு பேர் வகையில் ஒரு களிப்பில் தன்னையே மறந்து அந்த ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருக்கவில்லை. மாறாக அவள் சிந்தித்தால், சிந்தனையின் விளைவாகத்தான் ஒரு கேள்வியை கேட்டால், நான் இன்னும் திருமணம் ஆகவில்லையே, எப்படி நான் குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லி. எனவே அன்னை மரியாள் கப்ரியேல் வானதூதருக்கு ஆம் என்று சொன்ன வார்த்தை ஏதோ ஒரு மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில், ஒரு மகிமையின் பிரவாகத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் ஆம் என்று சொல்லிவிட்டாள் என்று நாம் நினைக்க முடியாது. அவள் தெளிந்த ஒரு உணர்வோடு சிந்தனையோடு தான் அந்த ஆம் என்ற அந்த வார்த்தையை கொடுக்கின்றாள். அந்த வார்த்தையை கொடுத்து இயேசுவின் பிரசன்னத்தை தன்னுடைய உதரத்தில் தாங்கியவுடன் அதிலேயே நினைத்து தன்னை மறந்தவளாக அவள் இல்லை. உடனடியாக மிகவும் பிராக்டிக்கலாக செயல் வடிவில் அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய உறவினர் அந்த எலிசபெத்தை தேடி செல்லுகின்றார். முதிர்ந்த வயல் அவள் இப்போது கருத்தாங்கி இருக்கிறார். நிச்சயமாக அவளுக்கு என்னுடைய உதவி தேவைப்படும், என்னால் இயன்றதை செய்கிறேன் என்று சொல்லி அங்கே செல்லுகின்றார். அங்கே செல்லும்போது அவரை வாழ்த்துகின்றார். அவருடைய வார்த்தைகள் அந்த எலிசபெத்தின் காதில் விழுந்தவுடன் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளியது என்று சொல்லி எலிசபெத்து அன்னை மரியாளிடம் சொல்லுகின்றார். ஆண்டவரின் தாய், நீ என்னிடம் வர நான் என்ன பேறு பெற்றேன் என்று சொல்லி. இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்னால் நாம் பார்க்கின்றோம், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு எலிசபெத் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். அப்படி என்றால் எலிசபெத்தின் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்ட பரிசுத்த ஆவியின் வார்த்தைகள்.
எனவே ஒரு வகையில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியே அன்னை மரியாளை ஆண்டவரின் தாய் என்று அங்கீகரிக்கின்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அன்னை மரியாள் தொடர்ந்து அவள் பேசுகின்றார். இங்கே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் விரைந்து செல்லுகிறாள் உதவி செய்வதற்கு என்று சொல்லி நாம் அந்த வார்த்தையை பார்க்கின்றோம். எனவே ஒருத்தருக்கு மற்றவருக்கு உதவி தேவைப்படும் போது ஏதோ கடமைக்காக செய்யவோ அல்லது வேண்டா வெறுப்போ செய்யவோ அல்லாமல் மாறாக விரைந்து ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய படிப்பினை நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பிறருக்கு உதவி செய்து வாழ்வதுதான் நம்முடைய வாழ்வின் ஒரு நிறைவை கொடுக்கிறது. ஏனெனில் கடவுள் எந்த ஒரு ஆற்றலையும் எந்த ஒரு அருளையும் நமக்கென்று நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அவர் என்றுமே கொடுக்கவில்லை. இயேசுவினுடைய அந்த பிரசனமும் கூட அன்னை மரியாள் வழியாக உதவியில் இருக்கக்கூடிய அந்த எலிசபெத்தை சென்று அடைய வேண்டும் என்று தான் கடவுள் விரும்பினார். எனவேதான் அன்னை மரியாள் அதே போல் செய்கின்றார். இன்று நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அடுத்தவுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. இந்த வாழ்வு சாத்தியம் கிடையாது. ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களிலுமே மனித குழந்தை தான் பிறக்கும்போது மிகவும் தேவையில் இருக்கக்கூடிய ஒரு பிறவியாக உயிரினமாக நாம் பார்க்கின்றோம். ஆடு மாடெல்லாம் பாருங்கள், அது கன்று ஈன்றவுடன் ஒரு 15-20 நிமிஷத்தில் அப்படியே தள்ளாடும், அப்படி எந்திரிச்சு நின்று நடக்க ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் குழந்தை பிறந்தவுடன் 2-3 மாதமாக அப்படியே மல்லாக்கப்படுத்திருப்போம். முதுகில் வானத்தை பார்த்துட்டு அல்லது சீலிங்கை பார்த்துட்டு அந்த குழந்தை திரும்பி அது வயிற்று மேலே படுக்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகுது. உனக்கு குழந்தை குப்புத்துக்கிட்டான்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம். அது வரைக்கும் எதுவுமே பேச முடியாது. அது வெறும் அழுகத்தான் செய்யும். சில சமயம் தன்னுடைய முடியை தன்னுடைய கையாலே பிடிச்சிட்டு அழுகும். தான் அந்த முடியை பிடிச்சிருக்கோன்றது கூட தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கோம். அந்த தாயை மற்றவங்களை போய் அந்த கையை எடுத்து விடுவாங்க. இப்படி அடுத்தவளை சார்ந்து தான் நாம் நம்முடைய வாழ்வில் பிறக்கின்றோம். எனவே இந்த உதவி என்பது ஏதோ நாம் விரும்பினால் அடுத்தவளுக்கு செய்ய வேண்டும் என்பது அல்ல. மாறாக அந்த உதவிகளை செய்து உதவிகளை பெற்றால்தான் வாழ்வே சாத்தியமாகிறது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையை பேணி காப்பதற்கு வளர்ப்பதற்கு யாருமே இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை நிச்சயமாக வளர முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் சமூகவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெண் குழந்தை 3 நாள் மட்டுமே ஆன பெண் குழந்தையை காட்டிற்கு எடுத்து செல்லுகின்றார்கள். அங்கே ஓநாய்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழ விடுகின்றார்கள். அந்த தாய் ஓநாய் தனக்கே உள்ள அந்த மட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட், அந்த தாய் உள்ளுணர்வோடு அந்த மனித குழந்தையை பாதுகாக்கிறது. அந்த குழந்தை அங்கே வளருகிறது. 13 ஆண்டுகள் கழித்து இந்த ஆராய்ச்சியாளர் அங்கே போகும்போது அந்த குழந்தை 13 வயது குழந்தையாக இருக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை இந்த மனிதர்களை பார்த்து பயப்படுகிறது. ஆனால் மற்ற ஓநாய்களோடு சகஜமாக விளையாடுகிறது. அந்த குழந்தையால் எந்த வார்த்தையுமே பேச முடியவில்லை, எந்த மொழியிலும் பேச முடியவில்லை. ஓநாயை போல ஊளையிடுகிறது, கத்துகிறதை ஒழிய ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தை எந்த மொழியிலும் பேசவில்லை. எல்லாவற்றிற்கு மேலாக 13 வயதான அந்த குழந்தை எழுந்து நின்று 2 கால்களால் நடக்க முடியவில்லை. ஓநாய்களைப் போலவே அது ஊர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த குழந்தை 8 மாதம் 1 வயதாக இருக்கும்போது அதனுடைய கைகளை பிடித்து கொண்டு அதற்கு நடப்பதற்கு பழக்கி விடுவதற்கு பெற்றோர்களோ அந்த சமுதாயமே இல்லை. எனவே அந்த குழந்தையால் பேச முடியவில்லை, நடக்க முடியவில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்களும் நானும் பேசுகிறோம், நடக்கிறோம் என்று சொன்னாலே அதுவே பிறருடைய ஒரு தயவினில்தான் அது நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே உதவிகள் கொடுத்து உதவிகள் பெற்று வாழ்வதுதான் மனித வாழ்வின் யதார்த்தம். அதை நாம் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பிறரன்பு செயல் என்பது ஏதோ நம்மில் திணிக்கப்பட்ட ஒன்று என்று நாம் நினைத்துவிட முடியாது. இந்த பிறரன்பு செயல்கள் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்வே நிறைவு பெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு கூட அது தன்னை கடந்து செல்லும் போது தான் ஒரு நிறைவை பெறுகிறது. என்னுடைய கண்களை என்றுமே பார்த்ததில்லை. உங்கள் கண்ணை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்க பாருங்கள். அஃப்கோர்ஸ் கண்ணாடி இல்லாமல் முயற்சி செய்யுங்க, முடியாது. நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்தால் தான் நம்ம கண்ணே பார்க்க முடியும். ஆக இந்த கண்களாக வேலை செய்வதற்கு அதனை கடந்து வெளியே ஒரு பொருள் இருக்கும்போது தான் அது கண்களாக வேலை செய்கிறது. இல்லை என்றால் இந்த கருவிலையும் ஒன்று தான், ஒரு சின்ன மார்பிள் குண்டு ஒன்று தான். அதேபோல் காதாக வேலை செய்வதற்கு இந்த காதுகளை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒளி அலைகள் இருந்தால்தான் இந்த காதாக வேலை செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த காதும் ஒரு சின்ன ரப்பர் தோலும் ஒன்று தான். ஆக இவ்வாறாக நம்முடைய உடல் அமைப்பே தன்னை விட்டு கடந்து போகும்போது தான் அது அங்கே நிறைவு பெறுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் ஒரு மனித வாழ்வின் நிறைவை பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே பிறரன்பு செயல் இருக்க வேண்டும்.
பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் உதவி கேட்ட பிறகு செய்ய வேண்டும் என்று அல்லாமல் நாமே முன் சென்று ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யும்போது தான் வாழ்வின் நிறைவு பெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நாம் இறையன்பால் நிரப்பப்படுகிறோம் என்று நாம் சொல்லிக்கொள்ளுகின்றோம். அந்த இறையன்பு இந்த பிறரன்பு செயலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த இறையன்பிற்கு ஓர் அர்த்தம் பிறக்கிறது என்று அன்னை மரியாள் சொல்லுகின்றார். இரண்டாவதாக அன்னை மரியாளுடைய வார்த்தைகள் நாம் வாசிக்க கேட்டோம். என்னுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்தையும் எடுத்து நாம் நிறைய சிந்திக்கலாம், நிறைய பேசலாம். அன்னை மரியாள் அந்த சமயத்தில் 13-14 வயது நிரம்பிய ஒரு சிறுமி. அவளிடம் இருந்த ஒரு ஆழமான ஒரு சமூக உணர்வு, ஆழமான ஒரு ஆன்மீக தெளிவு, ஒரு ஆழமான இறை அனுபவம், இதையெல்லாம் உண்மையிலே நம்மை பிரமிக்க வைக்கிறது. இந்த நற்செய்திகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில நூல்களிலிருந்து நாம் அறிகின்றோம். அன்னை மரியாள் 3 வயதாக இருக்கும்போதே எருசலேம் தேவாலயத்தில் சென்று விடப்பட்டால் அங்கே அவள் இருந்து அந்த பழைய ஏற்பாட்டு நூல்களை படித்தால் பல மத காரியங்களை கற்றுக்கொண்டாள் என்று சொல்லி, ஆனால் அவள் பெற்றுக்கொண்ட அந்த மத காரியங்கள் மத நூல்களை அப்படியே உள்வாங்கி விடவில்லை, மாறாக அதில் சிந்தித்தாள். அந்த சிந்தனையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு கன்விக்ஷன்ஸ், அந்த கொள்கையினால் ஒரு புதிய ஆன்மீகத்தையே அவள் உருவாக்குகின்றாள். உதாரணமாக, செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகிறார், தாழ்ந்தோரை உயர்த்துகின்றார், செருக்குற்றோரை சிதறடித்தார் என்று சொல்லுகின்றார். இது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். செல்வரை வெறுங்கையராக அனுப்பினார். அந்த காலத்தில் என்ன நினைத்தார்கள்? யாரெல்லாம் செல்வத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்தார்கள். யாரெல்லாம் வறுமையில் வாடுகின்றார்களோ அவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்த ஒரு காலம் அது. உடல் நலத்தோடு செல்வத்தோடு வாழ்பவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வறுமையிலும் உடல் நோயிலும் வாழ்பவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்த அந்த ஒரு ஆன்மீக காலத்தில் அன்னை மரியாள் ஒரு புதிய ஒரு புரட்சிகரமான ஆன்மீகத்தை கொடுக்கின்றார். செல்வரை வெறுங்கையராக அனுப்பினார். இந்த கடவுள் நம்முடைய வரலாற்று கடவுள், நம்மோடு உடன் நடக்கக்கூடிய கடவுள் என்பதையும் விளக்குகின்றார். அந்த காலத்தில் நினைத்தார்கள், யார் ஒருவர் செல்வத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறாரோ அந்த செல்வம் எப்படி வந்தது என்று நினைக்க தேவையில்லை, செல்வம் இருந்தாலே போதும் அவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நினைத்த காலம் அது. எனவேதான் இயேசு ஒரு முறை இந்த செல்வந்தர்கள் விண்ணரசில் சேருவது மிகவும் கடினம், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் இவர்கள் நுழைய முடியாது என்று சொல்லும்போது அந்த சீடர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். செல்வந்தர்களை விண்ணரசுக்கு செல்ல முடியாத பிறகு யார்தான் செல்ல முடியும்? அதோடைய அர்த்தம் என்ன? செல்வந்தர்கள் ஏற்கனவே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களே இந்த விண்ணரசுக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால் வேறு யார் செல்ல முடியும் என்று அந்த ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். ஆக செல்வம் என்பது இறைவனுடைய ஆசிர் என்று நினைத்த ஒரு காலத்தில் அன்னை மரியாள் ஒரு புதிய ஆன்மீகத்தை வைக்கின்றால். செல்வரை வெறுங்கையராய் வீட்டிற்கு அனுப்பினார். ஒருவருடைய செல்வம் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாது. செல்வம் இருந்தாலும் ஒன்றுதான், வறுமை இருந்தாலும் ஒன்றுதான். ஆனால் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தையும் இருக்கக்கூடிய வறுமையை வைத்து நாம் என்ன செய்கின்றோம், அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த செல்வம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் நம்முடைய இறையன்பு பிறரன்பு காரியங்களுக்கு உதவியாக இருக்கிறதா? உதவியாக இருந்தால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். உதவியாக இல்லை என்று சொன்னால் அது ஒரு சாபம், அது ஒரு தடைக்கல் என்பதை உணர்த்துகின்றார். இவ்வாறாக அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு வார்த்தையை நாம் பார்க்கும்போது அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் சிந்தனையின் தாய் என்பது நமக்கு தெரிகின்றது. எனவேதான் லூக்கா நற்செய்தி சொல்லுகின்றால், அன்னை மரியாள் இவற்றையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தாள் என்று சொல்லி, இன்று நவீன உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் அந்த சிந்தனை நிறைய தேவைப்படுகிறது. நம்மை சிந்திக்க விடாமல் இன்றைய ஊடகங்களும் இன்றைய நடைமுறை வாழ்க்கைகளும் சமுதாய பிரச்சனைகளும் நம்மை திசை திருப்பி விடுகின்றன. நாம் ஏதோ கூட்டத்தோடு சேர்ந்து நாமும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு போயினமே ஒழிய அந்த சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ பழகவில்லை. எனவே நம்முடைய இந்த சிந்தனையின் தெளிவிலிருந்து பிறக்கும்போது தான் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் பிறக்கிறது, அங்கே ஆன்மீக ஆழம் பிறக்கிறது. இறுதியாக அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளின் வாழ்த்தை கேட்டவுடன் அவளுடைய எலிசபெத்துடைய குழந்தையின் வயிற்றில் இருந்த அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. அப்படி என்றால் அன்னை மரியாளின் அந்த வார்த்தையில் இறை பிரசனம் இருந்தது, அருள் இருந்தது, ஆற்றல் இருந்தது. இன்று நம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வருகிறதா, நிறைவு வருகிறதா, ஒரு நம்பிக்கை வருகிறதா, ஒரு உற்சாகம் வருகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தை எப்படி ஆற்றலுள்ள வார்த்தையாக இருக்கிறதோ அதேபோல இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் பேசும்போது அந்த இறைவனுடைய ஆற்றல் அதில் வெளிப்பட வேண்டும். இன்று நம்முடைய வார்த்தைகள் நேர்மறையான காரியங்களுக்கு பயன்படுகிறதா, அடுத்தவுடைய உறவுகளை உரப்படுத்துவதற்கு பயன்படுகிறதா, அடுத்தவளுக்கு ஆறுதல் சொல்ல, அடுத்தவளுக்கு உற்சாகமூட்ட, அடுத்தவளுக்கு தேற்றுவதற்கு பயன்படுகிறதா,
அல்லது எதிர்மறையான காரியங்களுக்கு பயன்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்தவர்களை அதைரியப்படுத்துவதற்கும், அடுத்தவர்களை இகழ்ந்து பேசுவதற்கும், அடுத்தவர்களை சபிப்பதற்கும், உறவுகளை உடைப்பதற்கும் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்று சொன்னால் ஒரு வகையில் கடவுளே நம்மை பார்த்து வேதனைப்படுவார். ஏனெனில் இன்று வாய் பேச முடியாத மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய குறை. ஒருவேளை இறைவன் அவர்களுக்கு மற்ற ஆற்றலை கொடுத்திருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் வாய் பேச முடியவில்லையே, அந்த வார்த்தைகள் வரவில்லையே என்பது ஒரு பெரிய ஒரு குறை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த ஆசிரியை கொடுத்து பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படி நாம் எப்படி பேசுகிறோம், இந்த எப்படி மொழியை கற்றுக்கொள்கிறோம் என்பது விஞ்ஞானத்தினால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய மறைபொருளாக இருக்கிறது. நாம் உருவாக்குவது வெறும் சப்தம்தான். அந்த சப்தம் எப்படி அந்த ஒலி அலைகளாக அது ஒரு வார்த்தையாக சென்று உங்களுடைய செவிப்பறைகளை அடைகிறது. உங்களுடைய செவிப்பறைகளை அடைவது வெறும் சப்தத்தின் ஒலி அலைகள் தான். அந்த ஒலி அலைகள் எப்படி உங்களுடைய மூளையானது அதனை உருகொடுத்து அதை வார்த்தையாக மொழியாக மாற்றி அதை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்பது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பான விஷயம். இன்று விஞ்ஞானம் கூட அதை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. சிந்திக்கக்கூடிய ஆற்றல், ஒரு கன்செப்சுவல் எபிலிட்டி இருக்கின்ற நமக்கு மட்டும்தான் இந்த மொழி, இந்த பாஷை, இந்த வார்த்தைகள் சாத்தியம். வேறு எந்த மிருகங்களுக்கும் இந்த மொழி கிடையாது. ஒருவேளை அது தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய துக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சப்த ஒளியின் மூலமாக. இம்மாதிரியான மொழி, இந்த லாங்குவேஜ் என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடை. அந்த கொடையை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா? நம்முடைய வார்த்தைகளை தவறான எதிர்மறையான காரியங்களுக்கு பயன்படுத்தும் போதெல்லாம் கடவுள் நம்மை பார்த்து வேதனைப்படுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நிறைய இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் சிந்திக்கலாம், பேசலாம். அன்னை மரியாள் நமக்கு சொல்லுவது, நான் இறை பிரசன்னத்தால் நிரப்பியவுடனே எலிசபெத்தை சந்தித்து அந்த பிறரன்பு செயலில் ஈடுபட்டேன். எனவே மகனே, மகளே, நீயும் அதேபோல் செய்வாயாக. நீயும் இறைப்பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறாய், அதை உன்னுடைய பிறரன்பு செயல் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி என்னுடைய வார்த்தைகள் இறைவனுடைய அருளால் ஆற்றால் நிரப்பி எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தையை பாதித்ததோ, அதேபோல் உன்னுடைய வார்த்தைகளும் எப்போதுமே அது ஆற்றலுள்ள வார்த்தைகளாக, இறைவனுடைய பிரசன்னத்தை உள்ளடக்கிய வார்த்தைகளாக, பிறருக்கு தைரியத்தையும் பிறருக்கு ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றாள். அன்னை மரியாளுக்கு நாம் எடுக்கக்கூடிய விழாக்கள், எடுக்கக்கூடிய பக்தி முயற்சிகள் இவையெல்லாம் உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்னை மரியாளைப் போல நாம் சொல்லிலும் செயலிலும் திகழ வேண்டும். சிந்தித்து பார்ப்போம்.